புதுப்பித்தல், சபையின் புதுப்பித்தல் 2ஆம் வாரம். சரீரமாகிய சபையை கட்டியெழுப்பும் ஊழியங்கள். புதுப்பித்தல் கிரியையில் நடக்க வேண்டிய முதல் முக்கியமான வேலையை குறித்து நேற்று நான் சொன்னேன். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்து பார்த்தோம். அதில் நடக்க வேண்டிய 2வது முக்கியமான வேலையை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டி எழுப்பும்படி அவர் கொடுத்த ஊழியங்களை குறித்து இன்று நாம் பார்ப்போம். இதற்கு ஒரு அறிமுகமாக எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கப் போகிறேன். ஆதலால் அவர் கிறிஸ்து உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். பிறகு 13ஆம் வசனத்திலே கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு தம்முடைய சபைக்கு கொடுத்த வரங்களை குறித்து பவுல் எழுதுகிறார். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். பரமேறி சென்ற கிறிஸ்து 5 ஊழிய வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். பிறகு அவை என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று பவுல் நமக்கு சொல்கிறார். 11ஆம் வசனத்திலே நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். 12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இந்த ஊழிய வரங்கள் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து நான் விளக்கமாக பேசப் போகிறேன். இந்த ஊழியங்களின் விளைவாக நடக்கின்ற இன்னொரு பலனை குறித்து பவுல் 14ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். இந்த ஊழியங்களின் பலனாக நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். ஒன்று, சபையானது இந்த ஊழிய வரங்களின் பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தேவனுடைய ஜனங்கள் இன்னும் சிறு குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள். அப்படித்தான் நான் விசுவாசிக்கின்றேன். ஆவிக்குரிய வளர்ச்சியை அவர்கள் ஒருபோதும் அடைய மாட்டார்கள். வேதாகமத்திற்கு முரண்பட்ட பல்வேறு போதனைகளினால் காற்றினாலே அலசடிப்படுகிறவர்கள் போல அங்கும் இங்கும் அவர்கள் அலசடிப்படுவார்கள். வஞ்சகங்களுக்கும் தந்திரங்களுக்கும் அவர்கள் எப்பொழுதும் இரையாகி கொண்டே இருப்பார்கள். இந்த 2 வாய்ப்புகளை தவிர வேறு எதுவும் அங்கு இருப்பதாக நான் விசுவாசிக்கவில்லை. பிறகு பவுல் தேவனுடைய ஆக்கப்பூர்வமான உண்மையான நோக்கத்தை குறித்து எழுதுகிறார். 15ஆம் வசனத்திலே அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகின்றவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். 16ஆம் வசனத்திலே அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த வேத பகுதியில் பவுல் சபையை 2 காரியங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு கட்டிடம் மற்றும் ஒரு சரீரம். நமக்கு தெரிந்த 2 காரியங்கள் தான் அவை. ஊழிய வரங்களின் நோக்கங்களை குறித்து பேசும்போது அவர் இவ்விரண்டையும் பயன்படுத்துகின்றார். கட்டிடத்தை கட்டி எழுப்புவதும் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தை பூரண வளர்ச்சியடைய செய்வதும் தான் இந்த ஊழிய வரங்களின் நோக்கங்களாக இருக்கின்றன. இந்த 5 அத்தியாவசியமான ஊழியங்கள் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள் மற்றும் போதகர்கள் என்பவர்கள் செய்கிற ஊழியங்களாகும். அவர்கள் செய்ய வேண்டிய 4 முக்கியமான பணிகளை குறித்து பவுல் இங்கு சொல்கிறார். முதலில் விசுவாசிகள் தங்களுடைய பணியை நிறைவாய் செய்து முடிக்கும்படி அவர்கள் தயார் செய்வதாகும். 2வது சரீரத்தை கட்டி எழுப்புவதாகும். 3வதாக எல்லோரையும் ஒருமனப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாகும். 4வது முழுமையான நிறைவான பூரண வளர்ச்சியை உருவாக்குவதாகும். நான் இந்த 4 பணிகளையும் திரும்பவும் சொல்லப் போகிறேன். அவை மிகவும் முக்கியமானவை. 1, விசுவாசிகள் தங்களுடைய பணிகளை நிறைவாய் செய்து முடிக்கும்படி அவர்களை ஆயத்தப்படுத்துவதாகும். 2வது சரீரத்தை கட்டி எழுப்புவதாகும். 3வது எல்லோரையும் ஒருமனப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாகும். 4வது நிறைவான பூரண வளர்ச்சியை உருவாக்குவதாகும். இப்பொழுது இந்த 5 ஊழியங்களில்
முதல் 2 ஊழியங்கள், அதாவது அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசன ஊழியங்கள் பிரதானமானவை. இந்த ஊழியங்களுக்கு 2 முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு சபைக்கு அஸ்திபாரம் போடுவதாகும். இரண்டாவது, சபைக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிற ஒரு ஊடகமாக இருப்பதாகும். இந்த பொறுப்புகளை குறித்து பவுல் எபேசியர் நிருபத்தில் இன்னொரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், விசுவாசிகளாகிய நாம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆக கிறிஸ்து மூளை தலைக்கல்லாய் இருக்க, சபைகள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளை தங்களுடைய அஸ்திபாரமாக கொண்டு கட்டப்படுகின்றன. வெளிப்பாட்டை குறித்து பேசும்போது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறாக சொல்கிறார். 6ஆம் வசனம், இந்த ரகசியம், அதாவது கிறிஸ்துவை குறித்த ரகசியம், இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆக சபையை குறித்த தேவனுடைய திட்டத்தின் ரகசியம் அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இவ்வசனம் சொல்கிறது. இதை நாம் வேறு வார்த்தைகளிலும் சொல்லலாம். அப்போஸ்தலர்கள் சபையை கட்டி எழுப்புகிற கட்டிட கலைஞர்களாக, கட்டிடத்தை வடிவமைக்கிறவர்களாக இருக்கின்றனர். இன்றைக்கு நாகரிகம் நன்கு வளர்ந்திருக்கிற பட்டணங்களில் ஒருவர் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு அனுமதி பெற வேண்டுமென்றால் முதலில் அந்த கட்டிடத்திற்கான திட்டத்திற்கு ஒப்புதலையும் கையொப்பத்தையும் ஒரு கட்டிட கலைஞரிடமிருந்து பெற வேண்டும். ஒரு கட்டிட கலைஞரின் வேலைத்தான் என்ன? எளிமையாக சொன்னால், அஸ்திபாரத்திலிருந்து மேற்கூரை வரை ஒரு கட்டிடத்தை கட்டியெழுப்புவதற்கு அதன் ஒவ்வொரு கட்டத்திலும் என்னவெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம். கட்டுமான பொருட்கள், பல்வேறு அளவுகள், மின்சார இணைப்பு, குழாய் இணைப்பு, தேவையான பல்வேறு காரியங்கள், இன்னும் பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. இதை அவர் ஒரு தொழிலாக செய்கிறார். இதற்கு தேவையான பயிற்சியையும் அவர் பெற்றிருக்கின்றார். இந்த ஒரு நபர்தான் அந்த எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பானவராக, பதில் சொல்ல வேண்டியவராக இருக்கிறார். ஒரு கட்டிடத்திற்கு கட்டிட கலைஞர் எவ்வளவு முக்கியமானவரோ, ஆவிக்குரிய விதத்தில் அப்போஸ்தலர் என்பவர் அதை காட்டிலும் மிக முக்கியமானவராக இருக்கின்றார். இன்னொரு பக்கத்தில் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய திட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு புதிய சூழ்நிலையிலும் தேவைப்படுகிற வெளிப்பாடு என்னும் புதிய எண்ணெயை கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள். சகரியா புஸ்தகத்திலே சபையானது 7 கிளைகளை கொண்ட ஒரு அழகான விளக்குத்தண்டாக படம் பிடித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்குத்தண்டின் 2 பக்கமும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கின்றன. பொன்னினால் செய்யப்பட்ட குழாய்கள் மூலமாக அதிலிருந்து புத்தம் புதிய எண்ணெய் விளக்குத்தண்டிற்குள் வருகின்றது. இந்த 2 ஒலிவ மரங்களும் எதை குறிக்கின்றன என்று சகரியா தீர்க்கதரிசி கேட்டபொழுது, அவை அபிஷேகம் பெற்ற இருவரை சபையாகிய விளக்குத்தண்டிற்கு வருகிற 2 எண்ணெய் குழாய்களை குறிக்கிறது என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. சகரியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த ஒலிவ மரங்கள் திரும்பவும் ஒரு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கின்றன. இவை இங்கே தீர்க்கதரிசிகள் என்றே குறிப்பாக சுட்டி காண்பிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றன. வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக சபையாக விளக்குத்தண்டிற்கு தொடர்ந்து இடைவிடாமல் புத்தம் புதிய எண்ணெயை கொடுக்கிற ஒரு ஒலிவ மரமாய் தீர்க்கதரிசியின் ஊழியம் இருக்க வேண்டும். அப்பொழுது தண்டில் இருக்கும் விளக்கு எப்பொழுதும் பிரகாசமாக, தெளிவாக எரிந்து கொண்டே இருக்கும். காரணம், புத்தம் புதிய எண்ணெய் அதற்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். தீர்க்கதரிசி கொடுக்கிற அந்த புத்தம் புதிய எண்ணெய் என்பது தேவனுடைய நோக்கத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து தொடர்ச்சியாய் கொடுக்கப்படுகிற வெளிப்பாடாகும். ஒவ்வொரு சூழ்நிலையை குறித்தும் தேவனுடைய சிந்தையில் என்ன இருக்கிறது, தேவனுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை அது வெளிப்படுத்துகின்றது. தேவனுடைய திட்டத்தில் மாற்றம் வரும்போது சபை முன்னெடுத்து செல்ல வேண்டிய புதிய திசையை குறித்த எண்ணம் தேவனுக்குள் இருக்கும்போது சபைக்கு, அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு அதை அறிவிப்பதுதான் தீர்க்கதரிசியின் ஊழியமாகும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இது தீர்க்கதரிசி கொடுக்கிற தரிசனத்தை மிகவும் குறிப்பாக சுட்டி காண்பித்து பேசுகிறது. புத்தம் புதிய தொடர்ச்சியான அப்போதைக்கு அப்பொழுது கிடைக்க வேண்டிய தீர்க்கதரிசன தரிசனம் இல்லாமல் தேவனுடைய ஜனங்கள் நிறைந்த சபையினால் வாழ முடியாது.
ஒரு மதம் அதை செய்யாது. இந்த தீர்க்க தரிசனம் இல்லாத சபையினால் விளக்குத்தண்டின் விளக்கை பிரகாசமாக தொடர்ந்து எரிய வைக்க முடியாது. இதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களின் வரலாறும் சபையின் வரலாறும் திரும்ப திரும்ப நிரூபித்திருக்கின்றன. தரிசனம் அத்தியாவசியமானது. தரிசனம் எப்பொழுதும் புத்தம் புதியதாய் இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் தொடர்ச்சியாக அப்பொழுதைக்கு அப்பொழுது கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய நோக்கத்தின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தம்முடைய ஜனங்களுக்கென்று ஒரு குறிப்பான வழிகாட்டுதலையும் ஒரு குறிப்பான வார்த்தையும் வைத்திருக்கிறார். ஆகையால் கிறிஸ்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதர்கள் என்ற 5 முக்கியமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய சபையை கட்டியெழுப்பி அவருடைய சரீரத்தை பரிபூர்ண வளர்ச்சியடைய செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த 5 முக்கியமான ஊழியங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சபையின் நிலையை பார்த்தால் உண்மையில் 5இல் 3 ஊழியங்கள் மட்டுமே செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்ற இந்த 3 ஊழியங்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். சபையின் இன்றைய நிலையை ஒரு எளிமையான எடுத்துக்காட்டை கொண்டு சொன்னால், 5 சிலிண்டர்களோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு கார் 3 சிலிண்டர்களில் மட்டுமே ஓடுகிறது என்று சொல்லலாம். அது நகருமா என்ற சந்தேகமாக இருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. சமீபத்தில் ஜெர்மனியில் 5 சிலிண்டர்களை கொண்ட ஒரு காரை புதிதாக வடிவமைத்து இருக்கிறார்கள். இதற்கு ஆகும் கேஸ் எரிபொருள் செலவு மிக மிக குறைவு. ஒருவேளை அதனால்தானோ என்னவோ கர்த்தரும் தம் வாகனத்தை 5 சிலிண்டர்களை கொண்டதாக வடிவமைத்திருக்கிறார். ஒன்று மட்டும் நிச்சயம், வெறும் 3 சிலிண்டர்களை கொண்டு அதனால் ஒழுங்காக ஓட முடியாது. இங்கு நாம் ஒரு உண்மையை நம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய நிபந்தனைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மனுஷர்கள் மூலமாகத்தான் கிரியை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். வழிமுறைகளை அல்ல, மனுஷர்களைத்தான் தேவன் பயன்படுத்துகிறார் என்று ஒருவர் சொன்னார். நான் இதை திருத்தி அமைத்து மனுஷர்கள்தான் தேவனுடைய வழிமுறைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். தேவன் ஆயத்தப்படுத்தி பயிற்றுவித்து பயன்படுத்தக்கூடிய நபர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் விடுதலையாகிய நிகழ்வு இதற்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் ஒடுக்கப்பட்டு பரிதாபமான நிலையில் விடுதலைக்காகவும் இரக்கத்திற்காகவும் பல 100 வருடங்களாக தேவனை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் தாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனை அவர் ஆயத்தம் செய்யும் வரை அவர் அவர்களை விடுதலை செய்யும்படி இறங்கவில்லை. அந்த மனுஷனாகிய மோசேயை ஆயத்தப்படுத்துவதற்கு அவருக்கு 80 வருடங்கள் ஆனது. இன்று சபையிலும் தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் உண்மை என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவன் தம்முடைய நோக்கங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று முன் குறித்திருக்கிற அந்த மனுஷன் இல்லாமல் அவர் முக்கியமான காரியங்கள் எதையும் செய்ய மாட்டார். ஆமென்.